எப்படி வாழ்கிறோம்? 4 பிள்ளைகள் கொண்ட குடும்பத்தில் தகப்பனார் வெளி மாநிலத்தில் வேலை செய்தார். ஆண்டுக்கு ஒரு முறைதான் வீட்டிற்கு வருவார். தாய்தான் பிள்ளைகளை நன்கு கவனித்து வந்தார். அதில் 2 பிள்ளைகள் தாய்க்கு மிகவும் கீழ்ப்படிந்தும் 2 பிள்ளைகள் முரட்டாட்டம் செய்து வந்தனர். கடித போக்குவரத்து மட்டுமே இருந்த நாட்களில் தாய் பிள்ளைகளை குறித்து தகப்பனுக்கு கடிதத்தில் அவர்கள் நிலையை தெரியப்படுத்தினார்கள். தகப்பனும் தான் வரும்போது கவனித்துக் கொள்வதாக பதில் எழுதினார். தகப்பனார் வரும் நாள் வந்தது. அது 2 பிள்ளைகளுக்கு மிகவும் சந்தோஷமும் 2 பிள்ளைகளுக்கோ மிகவும் பயமுமாக இருந்தது. ஏனென்றால் தகப்பனார் வெகுமதிகளை மாத்திரமல்ல பிரம்பையும் வாங்கி வருவதாக கூறியிருந்தார். இதை போலவே நம் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும் நாளில் அவரை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களுக்கு வெகுமதியும், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் முரட்டாட்டம் செய்து பாவத்தில் வாழ்கிறவர்களுக்கு தண்டனை தீர்ப்பாக அமையும். நாம் சிந்தித்து செயல்படுவோம். சிந்தனைக்கு, ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடைய கூட வருகிறது. ஆமேன்.